வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நம்ம நேத்திக்கு பஞ்சாப் கிங்ஸ் vs கேகேஆர் மேட்சை ரிவ்யூ பண்ணிட்டு ம் ஷார்ட்டா ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க மும்பை இந்தியன்ஸ் vs எல்எஸ்ஜி அது ரிவ்யூ ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி டிசி vs ம் ஆர்சிபி ரிவ்யூ பண்ணலாம். இது ஒரே வீடியோ இல்லை. யா ஃபர்ஸ்ட் யா ஷூர். மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் இது பண்ணலாம். அதுல எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம ம் ரசல்ல யூட்டிலைஸ் பண்ணோம், போலிங் யூட்டிலைஸ் பண்ணோம்னு சொன்னோம். அது கொஞ்சம் லேட்டா தான் பண்ணாரு ரஹானே. பட் அது எவ்வளவு எஃபெக்டிவா இருந்ததுன்னு பார்த்துருப்பாங்க நேயர்கள். அது இல்லாம ரஹானே ஓப்பனிங் ஆடணும், இந்த குர்பாஸ் கான் அதுக்கு பதிலாக ஓப்பனிங் ஆடணும்னு சொன்னோம். அது ஒண்ணு பண்ணல. பட் ஒரு மாதிரி ட்ரிக்கியா தான் இருந்திருக்கும் 200 ரன்ஸ் சேஸ். பட் நீங்க உங்களோட தாட் சொல்லுங்க. நீங்க பஞ்சாப் கிங்ஸ் இந்த பாயிண்ட் குரூஷியல்னு ஃபீல் பண்றீங்க போல இருக்கு. ஆமா நான் நேத்தி சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்தது. நான் சொன்ன பேட்டிங் விக்கெட்டா இருக்கும், அடிச்சு தான் போடுவாங்க. ஐ செட் மேக்ஸ்வெல் வில் பிளே ஆடினாரு. ஸோ இதெல்லாம் வந்து நோ பிரெய்னர். ஆக்சுவலி டெக்னிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் த டீம்ஸ் வில் திங்க் அண்ட் கோ. ஒன்லி திங் விச் ஐ டிஃபர் இஸ் த குர்பாஸ் டாப்ல ஆடுறது வந்து வேஸ்ட். ரஹானே வந்து ஓப்பனிங்கே ஆடிடலாம். ஸோ தட் தே கேன் யூட்டிலைஸ் ஆல் த பேட்ஸ்மேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இஃப் யூ சி இப்போ ரசலுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பேட்டிங்ல வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு சிங் டசன்ட் டேக் சான்ஸ் மச் சான்சஸ். ஸோ அவங்க வந்து தே ஹேவ் டு யூஸ் த ரிசோர்சஸ் ப்ராப்பர்லி. அது ரொம்ப ரொம்ப பிக் டைம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் நேத்திக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க பை போலிங் ரசல் அண்ட் தே வுட் ஹவ் ஒன் ஈஸிலி எஸ்டர்டே. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பாவம், அன்பார்ச்சுனேட் கேகேஆர் வந்து பாவம் நேத்திக்கு. ஆனா நேத்தி அந்த ரிசல்ட் வந்து இட் இஸ் பேசிக்கலி 50-50. இட் ஹஸ் த்ரோன் த டேபிள். ஏன் தெரியுமா சொல்றேன்? இப்போ மும்பைக்கு தான் இட் ஹஸ் மேட் திங்ஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் தே ஹேவ் டு வின் 3. ஏர்லியர் தேர் வாஸ் அ லாக் ஜாம் வேர் 14 பாயிண்ட்ஸ் 4 டீம்ஸ் கேன் பேசிக்கலி வித் 2 டீம்ஸ் கேன் கோ த்ரூ ஆன் நெட் ரன் ரேட். இப்போ அது கிடையாது. இப்போ என்ன ஆகுனாக்கா எல்எஸ்ஜி ஆல்சோ தே ஹேவ் டு வின் the maximum number of games as well as Mumbai they have to win 3 out of 5. Whereas பஞ்சாபுக்கு என்னன்னாக்கா நீங்க 2 தான் வின் பண்ணணும் அவங்களுக்கு, which is very easy for them. Out At of the five. same time, it has also given a breather for KKR. Anyway they have to win 4. But if they win 4 they are through. They don't have to work because of that 1 point. They are through. So it has made things difficult for MI and LSG. That is the reason today's match LSG Mumbai, the 2 points, it's a huge boost for the team which wins. So provided there are no more rains and no more 1 point being shared, that's also there. ஆக்சுவலா So இது வந்து இன்ட்ரெஸ்ட். இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்ம போன ஜிடி பவுலிங் கேகேஆர் பவுலிங் அடிச்சதுனால நம்ம என்ன சொன்னோம், வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயண் அடிச்சதுனால மற்ற டீம்ஸ்க்கும் குளிர் விட்டு போயிடும், அவங்க அடிப்பாங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ நேத்திக்கு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நேத்திக்கு வந்து விக்கெட் மேஜிக் இந்த பவுலிங் அடிக்கலாங்கிற இது வந்துருச்சு இப்போ. ஸோ கேகேஆருக்கு கோயிங் ஃபார்வர்டு இஸ் கோயிங் பி டிஃபிகல்ட். இல்ல நீங்க பார்த்து ஆடிடலாங்கிற நினைக்க மாட்டாங்க. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அது என்ன இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க கல்கட்டா விக்கெட்ல வந்து they have not put the turning track. Whereas the same bowling if you see in Chennai, they are threatening, no? அதர் ட்ராக்ஸ்ல வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டெக்னிக்கலி. நீ பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்க, நீங்க வந்து சுனில் நாராயண் வந்து மற்ற இடத்துல போலிங் போட்டார்னா நல்லா போட்டுருவாரு போலிங். அன்பார்ச்சுனேட்லி தே டிட் நாட் பேட் வெல். கல்கட்டாவோட ப்ராப்ளமே என்னன்னாக்கா அவங்க பேட்டிங் அட் லெட் தம் டவுன் இன் மெஜாரிட்டி ஆஃப் தி கேம்ஸ். சுனில் நாராயணன் பவுலிங் போறதுக்கு முன்னாடி இறங்கி ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் பார்த்ததே இல்லை. அது ரொம்ப டிஃபிகல்ட் அவரை இறங்கி அடிக்கிறதுன்றது. ஆனா நேற்று பிரியான்சாரியா பாதி பிச்சில் இருக்காரு, இன்னும் பாலிங் போட ஆரம்பிக்கல சுனில் நாராயண் பாத்தீங்கன்னா. இல்ல பார்த்தேன். ஆனா அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க, நேற்றுக்கு பேட்டிங் விக்கெட்டு, அதனால தைரியமா அடிக்கிறாங்க. இல்ல அந்த அவ்வளவு ஈஸியா அடிச்சிட முடியாது. இல்ல அந்த தைரியம் எல்லா அவ்வளவு ஈஸியா அடிச்சிட டீமுக்கும் முடியாது அவரை. நீங்க வேணா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த குளிர் விட்டு போச்சு. இனிமே அவங்கள தே வில் டேக் ஆன் அட்லீஸ்ட் பார்த்து ஆடலாங்கிற இது இல்லாம எவ்ரி பேட்ஸ்மேன் வில் கம் அண்ட் வித் இன்டென்ஷன் டு டேக் ஆன் சுனில் நாராயணன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இல்ல அது அது எப்படி ஆயிடுச்சுன்னா வாசு, இஃப் யூ லுக் அட் மேக்ஸ்வெல் பால சீமா போட்டார் பாரு. எனக்கு தெரியும் நல்லா அதெல்லாம். இதெல்லாம் வந்து வெரி வெரி இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா ஏன் அடிக்கிறாங்க நான் சொல்றேன், அந்த ரீசன் நான் சொல்றேன். முந்திலாம் பேட்டிங் வந்து 5-6 வரைக்கும் வச்சுப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 9-10 வரைக்கும் வச்சுருக்காங்க பேட்டிங்.
அது வந்து இம்பாக்ட் வேற இருக்கிறதுனால, அதனால தே டேக்கிங் சான்சஸ். தட்ஸ் த ரீசன் வை த earlier first 10 years average score was 150 160. Today நான் சொல்றது வந்து இந்த இந்த 2 மேட்ச்க்கு அப்புறம் தான் அடிக்கிறாங்க தவிர இதுக்கு முன்னாடி மேட்ச் 9 மேட்ச் ஆடுறாங்க கேகேஆர். 7 மேட்ச்ல அடிக்கலையே இந்த மாதிரி. இந்த 2 மேட்ச் தான் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஜிடி மேட்சும் இந்த பிபிகேஎஸ் மேட்சும் தான் சுனில் நாராயணையும் ஒன்று அடிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற இம்பாக்ட் சப்ஸ்டியூட் இருக்கு, பேட்ஸ்மேன்ல லோ டவுன்ல இருந்தா கூட அவர் பண்ணலையே. இல்ல அவங்க ஆண்டைக்கு வெளில ஆண்டை அதான் சொல்றேன் நானு. இன் இனிமே நீங்க கல்கட்டா எங்க ஆடினாலும் இனிமே நான் என்ன சொல்றேன், இனிமே எங்க ஆடினாலும் அடிப்பாங்கங்கிறாங்க. ஓகே அது இருக்கா. அந்த மேபி ட்ரூ, பட் we will see. அது சரி. பட் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க வேணா பாருங்க. ஏன்னா விக்கெட்ஸ் வில் ஸ்டார்ட் பிஹேவிங் இன் டிஃபரெண்ட் மேனர் ஃப்ரம் நோ ஆன். இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இனிமேல் ஸ்கோர்ஸ் பாருங்க, இட் வில் ஸ்கேல் இட் டவுன். அது நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். இனிமே 200 ஸ்கோர் வந்தா ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். நேற்றுக்கே பாத்தீங்கன்னா 220 230 வர ஸ்கோர் புல் பேக் நைஸ்லி. நேற்றுக்கு பிரில்லியன்ட் போலிங், ஆக்சுவலி பிரில்லியன்ட் போலிங். ரசலோட காஸ்டி ஒரு 8 ரன்னா என்ன போலிங் பாருங்க. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் ரசலோட வேல்யூ பத்தி. யாருமே புரிய மாட்டேங்குது. இது என்ன சொல்றதுனே புரியல. நம்ம சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் which we discuss out of enthusiasm for cricket we are telling. It is nothing to do with a separate team or a player or something like that. இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும் நம்மளோட அப்சர்வேஷன், அவ்வளவுதான். இட் மே பி ட்ரூ, இட் மே, பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் இஸ் ட்ரூ. ஒரு பிளேயரோட மெட்டல் வந்து வி அசஸ், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி and how it can help that team. எக்ஸ்பீரியன்ஸ் That's what it, basically. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் பத்தி தான் நான் பேசினேன் இப்போ. அந்த ஒரு பாயிண்ட் வந்து இட்ஸ் a huge boost for both the teams in my opinion. So it has put the pressure only on Mumbai. சரி, அப்போ அப்படியே மும்பைக்கு போயிடுவோம். நீங்க மும்பை மேட்ச் என்ன டீம் கம்போசிஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மும்பை என்னவா கம்போசிஷன்? இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலா, அஸ்வினி அஸ்வினி இல்ல ஆட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருக்கான்ல, பூரான் இருக்கான், பந்த் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க ஸ்பின்னர் ஆட வைப்பாங்க. they will go with the extra batsman or சத்யநாராயணா somebody, because அவங்களுக்கு bowling பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா பும்ரா will bowl in the middle. அவங்களுக்கு முந்தியா அந்த ப்ராப்ளம் இருந்தது. இப்போ பும்ராலாம் வந்துட்டாருல்ல, ஹர்திக் பாண்டியா பும்ரா எனக்கு ஜாக்ஸ் தான் போடுவாங்க அகைன்ஸ்ட் பூரான். Exactly, that's what. See, I was about to come to that point. So they will use jacks also in that track. So அவங்களுக்கு bowling is not at all a problem, but if Ashwini Kumar comes, it may be a weak link for them, because they might have to bowl him 2 or 3 overs just after power play or whatever. இப்போ மார்ஷோ இல்லைன்னா மார்க் ரமோ இல்லை பூரான் என்ன வச்சுங்க, அந்த விக்கெட்ல இன்னைக்கு வந்து மத்தியான மேட்ச் நேராக தான் வரும். ஸ்விங்கிங்லாம் ஒன்றும் இருக்காது, பின் எடுத்துருவாங்க. அதுவும் லெஃப்ட் ஆம் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுவாங்க 3 பேருமே. அதனால ஐ நோ தட் ரோஹித் சர்மா வில் சே தட் லெட் அஸ் நாட் பிளே, ஆல்ரெடி பும்ரா இஸ் தேர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. திஸ் இஸ் வாட் ஐ திங்க். இன்னைக்கு பந்த் ஓபனிங் வருவாரா? எனக்கு என்னமோ பந்த் ஓபனிங் பந்த் வந்து இன்னைக்கு வந்து பந்த் வில் பிளே, பந்த் வில் ஷைன் டுடே. தட்ஸ் வாட் ஐ திங்க். யூ வில் மேக் a statement. இல்ல பந்த் வந்து ரொம்ப பின்னாடி வந்தான்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. மும்பை விக்கெட்ல மேபி ஓபனிங் வருவாருன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஓப்பனிங் வர மாட்டாரு. என்னங்க அவங்க செட் ஓப்பனிங் பேர் ஆயிடுச்சுல்ல. இப்போ ஹவு யூ கேன் டிஸ்டர்ப் தட்? யூ கேனாட் டிஸ்டர்ப் தட். ஆர் ஒன்லி காம்ப்ரமைஸ் வாஸ் பேசிக்கலி மிஷேல் மார்ஷ் ஹேஸ் டு கம் number 4, which is highly unlikely, because for LSG to win, Mitchell Marsh fires in the top, especially in Mumbai, எங்கேயோ போய்டும் ஸ்கோர். மிச்சல் மார்ஷுக்கு அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் என்ன இருந்தாலும் உள்ள வர பால் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அவருக்கு. இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். பட் மத்தியானம் மேட்ச் இருக்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது சார். நீங்க வேணா பாருங்க. இல்ல அது நம்ம ஆகும் ஆகல, அவங்க அந்த மாதிரி மேட்ச் அப்னால சரி பந்த் எப்படி மேல இருக்கிற ஒரு இது வருது, ஒரு கம்பல்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஸோ பந்த் அங்கே இறக்கிட்டு மார்ஷை கீழே இறக்கலாம் மாதிரி ஒரு திங்கிங் இருக்குமா அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். எனக்கு என்னவோ இன்னைக்கு வந்து எல்எஸ்ஜி வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. இன்னைக்கு லா ஆஃப் ஆவரேஜஸ் ரோஹித் சர்மா என்னன்னா தீபக் சாவரும் பாலை வெளில எடுத்துட்டு போவாரு. ஸோ 2 பேரும் ரைட் ஹேண்டரு. ஸோ லெஃப்ட் ரைட் இருந்தா பெட்டர்னு நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நான். இல்ல பண்ண மாட்டாங்க. மார்ஷ் அமிச்சிட்டு ஒன் டவுனு, பந்த் அவுட் ஆனா பூரான் அமிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்களா? லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப குரூஷியல் இந்த எம்ஐக்கும் எல்எஸ்ஜிக்கும் இந்த மேட்ச் பிகம்ஸ் வெரி வெரி குரூஷியல். ஸோ எவ்ரி ஸ்மால் திங் கவுண்ட்ஸ். நம்ம டிஸ்கஸ் பண்றோம், அவங்க தனவுட்ல இருப்பாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, எனக்கு தெரியும் ப்ரோக்ரஸ் ஆஃப் த ஐபிஎல் டோர்னமெண்ட். ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் வெரி
அன்னைக்கே நான் சொன்னேன் டிசி அகைன்ஸ்ட் எம்ஐ கேம் வெரி குரூஷியல் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆச்சு. டிசி வந்து unnecessary த்ரூ த மேட்ச் ஆன் தட் டே விச் கேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எம்ஐ. அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச் நான் சொல்றேன், there will be moments where each team has to basically grab it. விட்டாங்கன்னா கஷ்டம். பட் அதுல வெரி குட் எம்ஐ இஸ் வெரி குட். எஸ்பெஷலி பும்ராவோட அந்த மிடில் போடுற 2 ஓவர் இருக்கு பாருங்க, அது குரூஷியலா ஒரு வீடு எடுப்பாரு, ஒருத்தர் நிக்க வைப்பாரு, அதனால ஒருத்தன் இறங்கி சுத்துவான். இதெல்லாம் வந்து இட் வில் பி a கேம் சேஞ்சர், நாட் only ஃபார் த கேம், ஃபார் த டோர்னமெண்ட், இன் மை ஒப்பீனியன். பிளஸ் ஸோ இப்போ இன்னொன்று என்னன்னா, கரண் சர்மா வேற ஃபிட் போல இருக்கு, இஸ் கோயிங் டு ப்ளே. இல்ல அவங்க அதான் சொன்னேன், அதனாலதான் சொல்றேன் நான் உங்களுக்கு, இவன் ஆட மாட்டான், அஸ்வினி குமார் ஆட மாட்டான், ஒரு ஸ்பின்னர் ஆட வைப்பேன் சொன்னேன் நான். அது யார் ஆட வைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா இம்பாக்ட் சப் இருக்கிறதுனால டிபெண்டிங் ஆன் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த கேம் 4-5 பீப்புள் வில் நேம் எப்படி பண்ணலான்னு they will take a call. அதெல்லாம் வெரி குட் ஹர்திக் பாண்டியா as well as ரோஹித் சர்மா. இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மா இஸ் ஃபுல்லி இன் கண்ட்ரோல் நவ். மயங்க் யாதவ் ஃபுல்லி ஃபிட்டான்னு தெரியல, அவர் ப்ளே பண்ணா எல்எஸ்ஜிக்கு ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல அது என்ன பண்ணாக்க he will be a surprise element actually. இந்த மும்பை See, it is a make or break actually. See what happens, சடனா 2 விக்கெட் அவர் எடுக்கிறாச்சு குரூஷியலா நடுவுல, திலக் வர்மாவையோ இல்லைன்னா சூரியகுமார் யாதவையோ, இட் will open up the game big time. and அங்கே சரண்டர் ஆயிடுவாங்க அவங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அவங்களோட ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் ஒருத்தனை வந்து நல்ல பால் போட் அவுட் எடுத்து உள்ள பயந்துருவாங்க எல்லாருமே, தெரியல. இது வந்து டிபிக்கல் இந்தியன் மென்டாலிட்டி. இது வந்து கவாஸ்கர் ஒரு போல்ட் நட வச்சுக்கோ அந்த காலத்துல, அவன் பயங்கரம் போடணும், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, இவன் தப்பா இருப்பான், அதை யோசிக்கவே மாட்டாங்க ஒருத்தனும். அது அதாவது இந்தியன் மென்டாலிட்டி, மட்டமான மென்டாலிட்டி அது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹவ் சீன் சோ மெனி கேம்ஸ், நார்மலா போடுறான் வந்து டிஃபரெண்ட் போல்ட் ஆவாரு இதுல வேர்ல்ட் கப்ல, உடனே அப்படியே எல்லாம் மடிச்சு அப்படியே நேரா ஸ்ட்ரெயிட் பால் விட்டாரு அது பிளிக்காடி அன்னைக்கு. எது சொல்ல வரேன், சம் இன்ஸ்டன்ஸ் அதே தானே. ஆமா, சோயப் அக்தர் வந்து இதுல கல்கட்டால போல்ட் எடுப்பான், டெண்டுல்கர் போல்ட் எடுப்பான், உடனே வந்து அவன் பயங்கரம் ஸ்ட்ரெயிட் பால் நீ அக்ராஸ் ஆட்டி போல்ட் ஆயிட்டு என்னத்த பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நல்ல ஸ்பீடு. கல்கட்டால பந்து தெரியாது, நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க கல்கட்டால தான் ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் விடும், அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விடும், என்ன எடுத்துங்க நீங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரி பந்து தெரியாதுமாங்க. கவாஸ்கரே அந்த ஆஃப் த பேட்ல ஒரு இதுல லட்சம் தலையை பார்த்துட்டு நடுவுல பந்து தெரியாதோ. இல்ல அது என்னவோ சொல்றாங்க, அந்த ஃபாக், அது ஏர்லி ஸ்டார்ட். சி கல்கட்டா இஃப் யூ அப்சர்வ் இட்ஸ் ஏர்லி ஸ்டார்ட். எப்போதுமே இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் விடும், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் விடும். யூ டேக் த ஹிஸ்டரி, ஐ வில் டெல் யூ. அதே மாதிரி ஈவினிங் வந்து பயங்கரமா இருட்டிடும், பயங்கரமா அந்த டீக்கு அப்புறம் நிறைய விக்கெட் விடும். ஜவஹர் 55 for 5 பாகிஸ்தான் சலீம் அலி. ஆமா, அந்த மாதிரி why I am telling, see this theory of this Mayank, I'm coming back to Mayank Agarwal. ரெண்டு ஃபாஸ்ட் போட்டு மயங்க் யாதவ் மயங்க் யாதவ் 2 ஃபாஸ்டா 2 பவுன்சர் போட்டு ஒரு யார்கர் போட்டு போல்ட் எடுத்தாச்சுங்க, உடனே ஸ்டன் ஆயிடுவாங்க. உடனே ரிசீவ் பண்ணலாம் பார்த்தாடு அதுன்னு சொல்லுவாங்க, உடனே அவங்க அப்படியே மேட்ச் விட்டுருவாங்க. தேர் திஸ் திங் இஸ் லைக் தட். அது வந்து ஒன்லி நார்த் இந்தியன் இதுல வந்து கிடையாது, அவங்க ஃபைட் பண்ணி ஆடுவாங்க. மொஹிந்த் ரமநாத்தோ மதன்லாலோ பயங்கர கட்சியா ஆடுவாங்க, கட்சி வரைக்கும் அடிச்சுதான் ஆடுவாங்க. யஷ்பால் சர்மா. இது சொல்ல வரேன், the thinking levels are totally different between different teams. That's what I mean. ஒரு just anecdote I'm just sharing. ஓகே, இப்போ டிசி அடுத்த மேட்ச் போடுவோம், டிசி vs ஆர்சிபி டெல்லில. டிசி has a good chance. இன்னைக்கு ஃபேஃப் ஆடுவாரு. ஃபேஃப் வந்து உள்ள வந்துட்டாருன்னா அந்த டீம் வந்து ராக் சாலிட் டீம் ஆக்சுவலி. ஏன்னா கருண் நாயர், ஃபேஃப், ராகுல், அக்ஷர் பட்டேல் பின்னாலதான் இருக்காங்கல்ல எல்லாரும் அடிக்கிறதுக்கு. அதுக்கு மேல வேணும். ஸ்டப்ஸ் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. அசோக் சர்மா. இது வந்து செம டீம் ஆக்சுவலி. ஐ திங்க் ஒரு குல்தீப் வில் போல் வெரி வெல் டுடே. மெயின் மேட்சப் வந்து ஆர்சிபி வந்து நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர் வீடு எடுத்துட்டா போதும், இவங்க அப்புறம் மடிச்சிடுவாங்க, அவ்வளவுதான். ஸ்டார்க் தான் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவர் வந்து அவர்லாம் வந்து வேர்ல்டு கிளாஸ். அதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்றதே அவசியம் கிடையாது. நீங்க ஹிஸ்டாரிக்கலே கேன் டெல். மேட்ச் அப்னா நீங்க கோலி எடுக்கிறதுக்கு ஸ்டார்க் இருக்கிறதுனால
ஒரு இல்ல பாசிட்டிவா சொல்றேன். அது வந்து எப்படின்னாக்கா இட்ஸ் 50-50. என்ன ஆகுனா எடுத்த உடனே அவர் வந்து நல்லா ஃபாஸ்டா தான் இறக்குவாரு. ஸ்டார்க் இஸ் டெட்லி இன் தி மிடில் ஆக்சுவலி. நியூ பால் என்ன இருந்தா இல்ல இந்த சமீரா ஒயிட் பால். லாஸ்ட் டைம் பேசணும், துஷ்மன் சமீரா வந்ததுனால ஆ இப்போ கரெக்ட். பவர் பிளேல அவர் போட்டு சொல்லிட்டு ஷார்க் ஒரு ஓவர் போட்டா கூட போறோம். நல்லா போட்டோம்னா 2 ஓவர் போடுவார். விக்கெட் தான் எடுத்தோம்னா 2 ஓவர் போடுவாரு, 3 ஓவர் கூட போடலாம். See, I'll tell you, பாசிபிலிட்டி இருக்கு. Shamira can basically mostly can take the wicket of விராட் கோலி. இவர் என்ன பண்ணுவாரு, சார்ஜ் பண்ணி இறங்கி விடுவாரு 2 4, அப்புறம் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா விராட் கோலி நீ ஸ்ரீலங்கன் போல்ஸ் பார்த்தாச்சுங்க வெறி அடிப்பார். எதனோ யூ ஜஸ்ட் சி, அவர் ஸ்ரீலங்கன் போலர்ஸ்னா வெறி அடிப்பார். அது என்னன்னே தெரியல. பட் இஸ் ஆல்சோ சக்சஸ்ஃபுல் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். அன்னைக்கு கூட நீ ஆர்ஆர் மேட்ச்ல பாத்துங்க, தீக்ஷனாவையும் இவரையும் பின்னி எடுத்தாரு பாத்தீங்களா சேஸ்ல. இல்ல ஆர்ஆர் மேட்ச், ஆர்ஆர் அகைன்ஸ்ட் ஆர்சிபி சேஸ்ல. இல்ல இட் வாஸ் பாக்கலாம். a tricky chase actually, but the way he played Tikshana and Asaranga, it was a treat to watch. ஆஃப் சான்ஸ் இவங்க போச்சு இருந்தாலும் அன்னைக்கு வந்து சூப்பரா ஆடினாரு. அதே மாதிரி அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா சக்சஸ் ரேட் இஸ் வெரி ஹை இன்னைக்கு ஆல்வேஸ். பாஃப் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாங்கிறாங்க. ஏன்னா நாட் ஃபுல்லி இல்ல ஃபிட் இருக்கு, அதனால பேட்டிங் மட்டும் ஆமா, பட் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கான் வந்து ஃபேஃப் இஸ் வெரி மச் ஃபிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். அதான் அதான் பட் பாருங்க இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா இல்ல இல்ல வருவாங்க பட் இந்த பட் மேட்ச். தெர் இஸ் அவங்க டெக்னிக்கலா வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே அப்படிதான் பண்ணுவாங்க, ஃபேஃப் விடவே மாட்டாங்க. கரெக்டா நாக் அவுட்டுக்கு முன்னால 2 கேம் ஆட வைப்பாங்க. ஞாபகம் இருக்கா நம்ம கப் அடிச்ச போது? ஸோ அது வந்து டாக்டிக்கல் மூவ் தான் அது ஆக்சுவலி. ஸோ தட் ஹீ வில் ஆல்சோ நாட் கெட் எக்ஸாஸ்டட். அவரு ஏஜ் ஆயிடுச்சு இல்ல. பட் செம்ம பிளேயர். ஃபேஃப்லாம் வந்து என்ன வேல்யூ அடிஷன் ஒரு டீமுக்கு. நம்ம ஸோ ஆட்சி இந்த 2 கோடிக்கு வந்தாரு, இல்ல ஈஸியா ஆமா, புள்ளி போட்டு. என்ன இப்ப சொல்லிட்டு இருக்காரு நம்ம அப்படி அன்னைக்கே பேசணும். மொயின் அலி எடுத்துருக்கலாம், ரஹானே எடுத்துருக்கலாம், ஃபேஃப் எடுத்துருக்கலாம், 3 பேரையுமே எடுத்துருக்கலாம். கேஎல் ராகுல கையில இருந்தே விட்டாங்க பைத்தியகார்த்தனமா. புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலி. ஓ அதுவும் இல்லாம உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சீல்டு இஃப் யூ டேக் இல்ல கேஎல் ராகுல். ஓ தீபக் சாரே எடுத்துருக்கலாம் அஸ்வின் எடுத்ததுக்கு. இல்ல தீபக் சார் ஏன் எடுக்கலனாக்கா, இது வந்து ஒரு ராசி தான். என்ன ஆச்சுனாக்கா, நம்மளோட ஆடும்போது தீபக் சார் 3 சீசன் வந்து எடுத்துட்டு அன்ஃபிட். இப்ப ஆமா இன்னைக்கு ஃபிட்டா இருக்காரு. சி இது வந்து நம்ம சொல்லவே முடியாது. They are discussed actually. ரிப்போர்ட்ல வந்தது அது. Before the auction, after the auction, they wanted to take Deepak Chahar, but they felt that we have invested too much in Deepak Chahar, and although he has taken wickets, number of matches he has played in last 3 years. கலீல் வாஸ் a குட் ரீப்ளேஸ் பண்ணி, ஏன்னா பவர் பிளேல விக்கெட் எடுத்து கொடுத்துறாரு. சூப்பர், அது சூப்பர். அது சி அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து முஸ்தபிசூர் போனதுனால பர்ஃபெக்டா எடுத்தாங்க. அது ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணாங்க. என்ன பைத்தியகார்த்தனமோ இவங்க பண்ண பைத்தியகார்த்தனம். 100 எடுத்ததும் சூப்பரு. போலி விடுங்க, டிசிலே இருப்போம் நம்ம. ஆமா ஓகே. ஸோ என்னன்னா இப்ப இன்னைக்கு கேம் ஐ திங்க் டிசி வில் வின் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. திஸ் இஸ் வாட் மை ஃபீலிங் இஸ். அண்ட் ஸ்கோர்ஸ் என்ன டெல்லியில? டெல்லியில ஸ்கோர் இப்போ கொஞ்சம் லோவரா தான் வரும். 180 தான் வரும். 170 to 180 வரும். ஏன்னா விக்கெட் லோ ஆகும் அங்க. இன்னைக்கு குல்தீப் யாதவ் ஷுட் போல் வெல், அண்ட் ஆல்சோ தட் அதர் லெக் ஸ்பின்னர் நோ he will bowl well. நிகம் Pratika, they both of them will bowl well because the summer அடிக்க என்ன ஆகுனா டெல்லி விக்கெட் அடிக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாம அது ஆனா சேசி கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்கலாம் அங்க. விராட் கோலி விக்கெட் தான் மெயின். விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளவுதான். அதோட அப்புறமா அவங்க ஸ்பின்ல ஆட மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் நீங்க ஆர்சிபி வர்சஸ் இதுல டெல்லி வந்து ஸ்டார்க்கை போட்டு சால்ட் அடிச்சிட்டாரு. நம்ம சொன்னோம் சால்ட் அடிப்பாருங்க. இன்னைக்கும் அந்த இது இருக்கு. சால்ட் வந்து சால்ட் எல்லாம் எப்படின்னா, நீங்க பிரெண்டன் மெக்கலம் சால்ட் எல்லாம் இவங்க எல்லாம் எப்படின்னாக்க நின்னா ரன்னு இல்லைன்னா அவுட் போயினே இருப்பாங்க உள்ள. இது வந்து எப்படின்னாக்க இது 40-45 இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ் இல்ல பவர் பிளே. எக்ஸாக்ட்லி. இல்ல அவங்க சக்சஸ் ரேட்டும் என்னன்னாக்க 50-50 தான். ஸோ யூ கேனாட் சே தட் தே வில் ஹிட் ஆர் தே வில் நாட் ஹிட், பட் லா ஆஃப் அவரேஜஸ் ஹி ஹேஸ் டு ஸ்கோர் ரன்ஸ் டுடே. பட் ஐ ஃபீல் இன்னைக்கு வந்து சால்ட் வந்து விக்கெட் கொஞ்சம் லோ ஆகும். இங்க அவர் வந்து ஆமந்தா படிக்கிற ஆளு. விக்கெட் லோ ஆகும்போது என்ன ஆகும்னா he will make mistake. So this is what, and also he is run out candidate.
ஐ வில் டெல் 2-3 பீப்புள் கண்டினியூஸ்லி, இது ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, சால்ட், இவங்கெல்லாம் பர்ஃபெக்ட் ரன் அவுட் கேண்டிடேட். கருண் நாயர் என்ன? கருண் நாயர் அருண் நாயர் அவர் கருண் see நாயர் அவரு நீங்க சொல்ற மாதிரி அவசரப்படுறாரு சொல்றீங்களா 200 ஸ்ட்ரைக் ரேட்னு. அது இல்லாம ரன் அவுட்டுக்கு வந்து ரன்னுக்கு இஸ் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் ரன். அவர் ரன் ரன் அவுட் ஆப்போசிட்ல ரன் அவுட் ஆக்கி விட்டுருவாரு. கேஎல் ராகுல் அது ஒண்ணும் இல்ல, அவர் வந்து நிக்கிறது பாருங்களேன், கங்குலி மாதிரி தேக்கவே மாட்டாரு பேட்ட, அப்படி ஜம்ப் பண்ணுவாரு கிட்ட கிரீஸ் கிட்ட வந்து. இது என்ன சொல்றேன் நான் அது வந்து நீங்க பினிஷ் சொல்றீங்க, நான் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ரன்னே சொல்றேன் நான். கரெக்ட் கரெக்ட். அவர் ரொம்ப பட் இட் லுக்ஸ் அசால்ட்டா ஆடுற மாதிரி இருக்கு ஒரு கிரிக்கெட். நான் பார்த்தேன் கேம் நல்லா இருக்கு, ஆமா இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் he has to look. பாவம், ஆனா பயங்கர அன்சங் ஹீரோ அவரு, சூப்பர் கிரிக்கெட்டரு. அவர் சூப்பரா அழிச்சிட்டாங்க பாவம், என்ன பண்ணது தெரியல. அவரு இனிமே நார்மலா ஆடினா இப்ப திருப்பி லைன்மேல்ட்ட வந்துட்டாரு. இனிமே அவர் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கு. அவரு அதை காப்பாத்தி அப்படியே போயிட்டாருன்னா இங்கிலாந்து டூர் போயிடுவாரு. சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாசு. என்ன எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க என்ன நீங்க? இங்கிலாந்து இல்ல, இஸ் தேர் அந்த இங்கிலாந்து ஸ்குவாட். இங்கிலாந்து ஸ்குவாட் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மிடில் ஆர்டர் ஆடுமாங்க இவரை. ஹி வில் ஸ்ட்ரகிள். எங்க ஒருவர் மிடில் ஆர்டர்னாக்கா நம்பர் 4 தான் ஆடணுமோ, ஆனா நம்பர் 5 தான் ஆடணும். நம்பர் 5ல வந்து நானா மாட்டிப்பாரு. நல்லா செட் போலர் போடுவாங்க, புசு புசு ஸ்விங் ஆகும், டீக்கு அப்புறமா சான்ஸே இல்லை, குளிரும், சர்ஃப்ராஸ் மாட்டிப்பாரு. சர்ஃப்ராஸ் கானோட பிளேஸ் தான். அதெல்லாம் பாவம். அவர் நம்பர் 3 ஆடணும், கொடுக்க மாட்டாங்களா நம்பர் 3? அதான பிரச்சனை. நம்பர் 3 ஆடினாக்கா 8 இன்னிங்ஸ் ஆடினாருனாக்கா 4 விக்கெட் அடிச்சிருவாரு ஷூரா. கொடுக்க மாட்டாங்க. ஐம் டெல்லிங் யூ, அவர் எப்படி 11 ஆடுறதே சண்டை சண்டை போடுவாங்க. எப்படி ஒரு 11 ஆட முடியும் அவரால்? சாய் சுதர்சனுக்கே இடம் இல்லையே, இவ்வளவு ஸ்கோர் அடிக்கிறான் சாய் சுதர்சன். ஹி இஸ் a perfect opener on all conditions. ஜெயஸ்வால் and சாய் சுதர்சன் should be playing all 3 formats என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு. யூ கேன் see very clear, young, hungry for runs. நானும் ஐ அக்ரி வித் யூ. பார்க்கலாம், சரி, ஓகே. நடக்காது சொல்ல வரேன். நம்ம வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜில மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, ஆமா, க்ளோஸ் மேட்சா இருக்கும், மும்பை வின் பண்ணுவாங்க, அதான் நான் நினைக்கிறேன். எம்ஐ வந்து என்ன பொசிஷன்ல எந்த மேட்ச் இருந்தாலும் வின் பண்ணுவாங்க. இனிமே எம்ஐ வின் பண்றாங்க. டிசி வர்சஸ் ஆர்சிபில டிசி வின் பண்ணுவாங்க நீங்க. ஆமா ஆமா, பெட்டர் சான்ஸ். ஹோம் கண்டிஷன்ல they'll execute everything well and also அக்ஷர் பட்டேல் நீங்க வந்து கலக்குவார். அவர் வந்து நியூ பால்ல போடுறார். டிசி பிகாஸ் ஸ்வாஃப் வந்ததுனால டீம் பேட்டிங் பெட்டர் ஆயிடுச்சு. அதனால they have a good chance. ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீதர். and also சால்ட் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அக்ஷர் பட்டேலுக்கு. எடுத்தோடனே அவர் ஃபுல்லா போடுவார், எடுத்தோடனே பாருங்க நீங்க. பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஸ்ரீதர். தேங்க்யூ அசோக்.